அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பழைய மாதிரி ஆர் சூடாமணி அவர்களுடைய ஒரு சிறுகதை பெருமையின் முடிவில். எல்லா சிறுகதைகளுமே பெண்ணை மையமாக வைத்து எழுதியிருக்கிறது தான் சூடாமணி அவர்களுடைய சிறப்பு. அதே சமயம் ஒரு ஆணை ரொம்ப கேவலமான ஒரு இடத்துல வச்சு பேசக்கூடிய கதைகளாகவும் அவருடைய கதைகள் இருக்காது. ஆனால் ஆணினுடைய அந்த ஆணாதிக்க தன்மையை அவங்க நிச்சயமாக அதில் வெளிப்படுற மாதிரியான நிகழ்ச்சிகளும் வார்த்தைகளும் அதில் இருக்கும். இது ஒரு பெரியவங்களுக்கான கதை தான் சார். வணக்கம் சார். இப்போ பெருமையின் முடிவில் நிச்சயமாக இறுதியில் கதிரேசன் வருந்துற அந்த காட்சி நமக்கு கண் கலங்க தான் வைக்கும். இந்த மனுஷ வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் நமக்கு அது பகலில் மறந்து போயிடுது. ஏன்னா பகலில் நிறைய சத்தங்கள் மூலமாகவும் நிறைய காட்சிகள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதிலெல்லாம் நம்ம அந்த கவலைகளை மறந்துடுறோம். ஆனால் இரவுன்றது ரொம்ப நிசப்தமாக இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே அலைப்பாயக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே விசுரூபம் எடுத்து நிற்குது. விமலை அப்படின்ற ஒரு 41 வயசு பெண்மணி அப்படிதான் ஜன்னல் வழியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த அம்மா வானத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நிலவு வர நேரத்துக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே விரிஞ்சி போகிற மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய நினைவுகளும் விரிஞ்சிருதே அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா தம்பி இப்படி நிறைய உறவுகளை விட்டுட்டு அவங்க திருமணம் ஆகி வந்திருக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு கதிரேசன் அவங்களுடைய கணவர் பெயர். அவங்க அவங்க அம்மா கூட இப்போ கதிரேசன் விமலா கதிரேசன் இருக்கிறாங்க. கதிரேசனுடைய அம்மா ஏதோ காரசாரமாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்தை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகளுக்காக ஒரு அப்பா பேச மாட்டாரா? தன்னுடைய மகள் கண்கணம் கலங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுடுறார். அவ்வளோதான். அதோட அன்னியோட விமலாவுக்கும் பிறந்த வீட்டுக்குமான உறவு முடிஞ்சிருது. கதிரேசன் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் சொல்லிடுறாரு, உனக்கு அம்மா அப்பா தம்பி இவங்கெல்லாம் வேணும்னு சொன்னால் நீ இங்கே இருந்துரு, இல்லை வேண்டாம் எனக்கு கணவன் தான் வேணும்னு சொன்னால் கிளம்பி என் கூட வா, ஆனால் இதோடு அதை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் பெண்கள் தனியாக வாழ முடியாத சூழ்நிலையிலலாம் நிச்சயமாக கிடையாது. எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் சமுதாயத்துக்கு தான் பயப்படுறாங்க. எங்கே வாழ வெட்டின்னு சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை தாங்கிக்கிட்டு நம்ம எப்படி வாழறது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய விமலா அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துடுறாங்க. 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷத்தில் ஒரு நாளும் அவங்க தன்னுடைய அம்மாவை அப்பாவை பார்க்கணுன்னு பற்றியோ இல்லை அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லியோ தன்னுடைய தம்பி இன்னைக்கு எப்படி அவங்க கல்யாணம் ஆகிட்டு வரும்போது 5 வயசு அந்த பையனுக்கு, இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான் அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த முயற்சியும் எடுத்தது கிடையாது. கதிரேசன் கிட்ட அதை பற்றி பேசினதே கிடையாது. அவங்க முற்றிலும் அந்த பிறந்தகத்தினுடைய அந்த கட்டை உடைச்சிட்டு தான் முழுக்க முழுக்க கதிரேசனுடைய மனைவியாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜன்னலோரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற விமலா கிட்ட கதிரேசன் கேட்குறாரு, என்னம்மா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறது தான் கதிரேசனுடைய வெற்றி. ஏன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க தனிப்பட்ட அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது, அவங்களுக்குன்னு ஏதோ பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் 17 வருஷத்தில் சொன்னதே கிடையாது. அப்போ அந்த ஒன்றும் இல்லையேன்னு சொல்லும்போது தான் அவருக்கு ஓகே இவன் நம்முடைய மனைவியாக மட்டும்தான் இருக்கா, இவ வேற எந்த சிந்தனையும் வச்சுக்கல அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு கேட்குது. இல்லையே என்னவோ பார்த்துட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வானத்தில் நிறைய நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அவருக்குள்ள அந்த ஒரு குரூரமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசிடக்கூடாது, நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு
போயிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போய் மேஜையில் உட்கார்றார், சாப்பாட்டு மேஜையில். என்ன சாப்பாடு அப்படின்லாம் அவர் கேட்டதே கிடையாது எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே அவருக்கு பிடிச்ச சாப்பாடு தான் அது மேஜையில் இருக்கும். அதனால அவங்க அந்த அம்மா வந்துட்டு பரிமாறுறாங்க, இவங்க சாப்பிட்றாங்க. இப்படியே வந்துட்டு இவர் ஒரு தினம் தினம் வந்து அவர் அதை உறுதிப்படுத்திக்கிறார். தன்னுடைய மனைவி பிறந்த வீட்டை பற்றி நினைக்கிறாளா, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அவள் பேசிடுவாளா அப்படின்றத அப்பப்போ சில கேள்விகளை கேட்டு அவர் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நண்பர்கள் எல்லாம் வந்து கதிரேசனை பார்க்கறதுக்கு வராங்க. கதிரேசனுடைய ஒரு நண்பர் வந்து சொல்கிறார், என்னுடைய மகளுக்கு வந்து வரன் பார்த்தேன், வேல்முருகனா பையன் பேர். அவன் வந்துட்டு இராணுவத்தில் வேலை செய்கிறானால எப்படின்னுட்டா. ஆனால் இன்னும் 6லேயும் சாவு 100லேயும் சாவு தான். ஆனால் அதுக்காக இராணுவத்தில் வந்து வேலை செய்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வேல்முருகன்ற பேரை கேட்ட உடனே கதிரேசன் வந்து விசாரிக்கிறாரு அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து தன்னுடைய மனைவி கவனிக்கிறாளா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கண்ணை வச்சு பார்க்குறாரு. அவங்களுடைய முகத்தில் அந்த வேல்முருகன் அப்படின்ற பேரை கேட்கும் போதும் அவங்க எந்த விதமான மாற்றமும் இல்லாமையே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தம்பி பேர் வேல்முருகன். இவர் வந்து நினச்சிக்கிறாரு, ஓ வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக 23 வயசுன்னு சொல்லும்போது 5 வயசில் தன்னுடைய மனைவி வீட்டை விட்டு வரும்போது அவனுக்கு 5 வயசு. இப்போ கரெக்டாக 17 வருஷத்துக்கு கழிச்சு 23 வயசு. ஓ அவன் இராணுவத்தில் வேலை செய்கிறானா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா பேர் இவர் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா உள்ள காப்பி வைக்க போனவங்க வந்து சாதாரணமாக எந்த முகம் மாறுதலும் இல்லாமல் அந்த பையனை பற்றி ஒரு ஆர்வமாக விசாரிக்காமல் அமைதியாக காப்பியை கொடுத்துட்டு அவங்க கணவருடைய நண்பர்கள்கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க. நண்பர்கள் போன பிறகு வந்துட்டு இவர் மனைவியை கூப்பிட்டு வேணும்னே என்னுடைய நண்பன் வந்து என்ன சொன்னான்னு சொல்லிட்டு, மாதவிக்கு வந்துட்டு இன்னும் மாப்பிள்ளை அமையல போல இருக்கு, அந்த மாப்பிள்ளை பேர் கூட என்னவோ சொன்னாங்களே, வேல்முருகன் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போதும் அந்த முகத்துல என்னென்ன மாற்றம் வருதா அப்படின்னு கவனிக்கிறாரு. அவங்க அமைதியாவே இருக்கிறாங்க. நீ என்ன சொல்ல விரும்புற இதை பத்தி அப்படின்னு சொல்லும்போது விமலா வந்து சொல்றாங்க, ஆமாங்க ரொம்ப நாளா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு, அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா போதும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதானே நீ சொல்ல விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு, அவருக்கு வந்து ஒரு முறையும் அவ வந்துட்டு அவளுடைய உணர்வுகளை அவ வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் அவருக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறாரு. இப்போ இப்படியே போகும்போது ஒரு நாள் வந்துட்டு அவருடைய நண்பர் இவர் வந்து கார்ல அப்பதான் வந்து வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு தாமதம் ஆயிடுது. அப்போ அவருடைய நண்பர் வீட்டில இருந்து வெளியில வர்றாரு. அவர் வந்துட்டு இவர் 2 பேரும் சந்திச்ச பிறகு சொல்றாங்க, இவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்து நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு உங்கள் ஒய்ஃப் காஃபி கூட கொடுத்தாங்க. சரி நீங்கள் வர எங்கே தாமதம் ஆகிடுமோ, இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நான் கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனேன். நல்ல வேளை உங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படின்னோடனே, மகளுக்கு வந்து மாப்பிள்ளை அமைஞ்சிடுச்சு, அவளுக்காக வந்து கல்யாண செலவு இருக்கு இல்லையா, நாளைக்கு உங்கள் பேங்க்குக்கு வந்து என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சு தரீங்களான்னு கேட்குறதுக்கு தான் நான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன எங்கே மாப்பிள்ளை முன்னாடி சொன்னீங்களே அந்த வேல்முருகனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதுதான் வேணான்னு அன்றைக்கே நாங்கள் முடிவு எடுத்துட்டோம்ல, வேற ஒரு மாப்பிள்ளை. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த வேல்முருகன் வந்து சமீபத்தில் நடந்த இராணுவ தாக்குதலில் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கதிரேசன் உடனே கேட்குறாரு, இந்த விஷயத்த நீ வீட்டில் விமலா கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதை பற்றி சொன்னேன், என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை, யார் மாப்பிள்ளை அப்படின்னு விசாரிக்கும் போது, முன்னாடி பார்த்த மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி நல்ல காலம் என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சுது, நான் அந்த பையனே முடிவு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் என் பொண்ணு வாழ்க்கைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன், நீங்கள் வருவீங்க வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க, காப்பி வச்சு கொடுத்தாங்க அப்படின்னும் போது, வேல்முருகன் செத்துட்டு தான் நீங்கள் சொல்லும்போது விமலா என்ன பண்ணா அப்படின்னு இவர் அவர்கிட்டயே கேட்குறாரு. அவங்க உடனே இதோ இருங்க காப்பி போட்டுட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு வந்து புரிஞ்சிருது வேல்முருகன் இறந்துட்டான், அவளுடைய தம்பி இறந்துட்டான்ற தகவல் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இவருக்கு
இவர் வந்து உணர்றாரு. சரி சரி, நாளைக்கு நீ 10 மணிக்கு வா, நான் கண்டிப்பாக உனக்கு பேங்க்கில் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு பணம் கடன் வாங்கி தரத்துக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். இப்போ இவர் மனசு தெருவில் இருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளவே இவர் வந்து பல விதமாக யோசிக்குது. எவ்வளோ ஒரு பாவியாக நம்ம இருந்துட்டோம், அந்த அந்த சின்ன குழந்தையினுடைய முகத்தை இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நம்மளாலேயே கற்பனை செஞ்சு பார்க்க முடியலையே. அவனை வந்து பார்க்க விடாமையே நம்ம இன்னைக்கு இறந்து போயிட்டானே. இன்னைக்கு போய் அவள் தன்னுடைய தம்பியை பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்கணுன்னா கூட அதுக்கான ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அவள் தம்பியே இல்லாத போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவர், விமலா நீ வந்துட்டு எப்படி இதை தாங்குவேன், இன்னைக்காவது உன் மனசு திறந்து பேச, இத்தனை நாள் வந்து நீ அதெல்லாம் பேசிடக்கூடாது, நீ பேசினா அது வந்து என்னுடைய அதிகாரத்துக்கு வந்து அது இழுக்குன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னாலேயே இந்த துக்கத்தை தாங்க முடியலையே, நீ எப்படி தாங்குவ அப்படின்னு சொல்லி இன்னைக்காவது நீ பேசிடு அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு ஹாலில் நுழைஞ்சி அவளுடைய ரூம் கதவாண்ட நின்று விமலா விமலா அப்படின்னு கூப்பிடும்போது அவதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கமாக இருந்து உள்ளே வரா. அவளுடைய முகத்தில் ஈரம் பட்டதுனால அந்த முடியெல்லாம் வந்து காது ஓரமும் நெத்திலையும் ஒட்டி இருக்குது. நேராக வந்து அவள் வந்து அவளுடைய முகத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா எந்த மாறுதலுமே இல்லை, அப்படியே சாதாரணமாக இருக்கா. வந்தவ நேராக போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கொஞ்சம் பவுடர் எடுத்து கண்ணுக்கு கீழவும் மூக்குக்கு கீழெல்லாம் வந்து டச்சப் ஒன்று கொடுத்துக்கிட்டு துண்டு எடுத்து தொடச்சிக்கிட்டே காப்பி போட்டுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. இவருக்கு வந்துட்டு இப்போவாது வாயத்தரேன், நீ அழுதுருக்கிறன்றது நல்லா தெரியுது, நீ அதை வந்து முகத்தை கழுவியும் அதுக்கு ஒரு பவுடரை போட்டும் நீ மறைச்சி இருக்கிற அப்படின்றது தெரியுது. இன்னைக்கு நீ பேசு, உன்னுடைய தம்பியை பற்றி நீ பேசு, நான் வந்து எதுவுமே நினைக்க மாட்டேன். இன்னும் கேட்டால் என்னை நீ வாயில் வந்த மாதிரி திட்டி கூட விட்டுடு, நான் அதுக்கு வருந்தவே மாட்டேன். எங்கள் அம்மா அந்த காலத்தில் வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் குடும்பத்தையே நான் 17 வருஷமாக உன்னை பிரித்து வச்சுருந்தேன். இன்னைக்கு என்னாலே தாங்க முடியலையே, நீ எப்படி தாங்கிட்டு இருக்கிற, பேசிடு விமலை பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசுக்குள்ளே கதறாரு. ஆனால் விமலா வந்துட்டு எதை பற்றியுமே வந்து தெரியாத மாதிரியே வந்து அமைதியாக இருக்கா. என் ஃப்ரெண்டு வந்தானே என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி இவரே திரும்பியும் அதுக்கான ஒரு கொக்கி ஒன்று போடுறாரு. ஆமாம், அவருடைய மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு தான் சொன்னார், அதுக்கு தான் கடன் உதவி வேணும்னு உங்ககிட்ட காத்துக்கிட்டு இருந்தார், வணக்கம் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறா, விமலை சொல்கிறா. அப்போது கதிரேசன் வந்துட்டு வேற எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது வேற எதுவும் சொல்லலைங்களே, மகளுக்கு நாம் வந்து விரும்பினது அதுதானே, மகளுக்கு கல்யாணம் வந்து முடியணும் அப்படின்னு தானே நம்ம விரும்பணும் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து தோற்று போய் நிற்கிறாரு அந்த இடத்துல. நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விமலா கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறா. கடைசி வரைக்கும் அவள் வந்து எந்த ஒரு விதிமுறைக்கு கட்டுப்பட்டு அவள் அந்த வீட்டுக்கு வந்தாலோ அந்த விதிமுறையிலிருந்து அவள் கடைசி வரைக்கும் நழுவாமல் கதிரேசன் கிட்ட அவள் வந்துட்டு அந்த கட்டுக்களை உடைத்து அவள் அப்படியே நிற்கிறா. கதிரேசன் மட்டும் ரொம்ப அனாதையாக ஆதரவு இல்லாமல் அவள் வந்து நகர்ந்து போயிட்டா கிச்சனுக்கு, நான் காப்பி போட்டுட்டு வரேன்னு சொல்லி. ஆனால் அவர் அந்த இடத்துலையே வந்து நிற்கிறார். இத்தனை வருஷமாக வந்து நம்ம ஒரு முறையாக என்ன பார்த்துட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் நான் என் பிறந்த விட்டு தான் நினைக்கிறேன், என் தம்பியை தான் நினைக்கிறேன், எங்கள் அம்மாவை தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இவ சொல்லுவா. இவகிட்ட நம்ம வந்துட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நழுவி போய் இன்றைக்கும் பேசாமல் இருக்கிறத பார்த்த பிறகு கதிரேசன் வந்து அந்த 17 வருஷத்து ஆணவமும் வந்து அடங்கி போய் இது வெற்றி இல்லை, இது எனக்கான தோல்வி அப்படின்னு சொல்லி சோகமாக அங்கேயே நின்றுட்டு இருக்காரு நகராமல். பெண் வந்து எவ்வளோ உறுதியானவ அப்படின்றத வந்து இந்த இடத்துல சூடாமணி நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. நன்றி.